அதிகாரம் குடி செயல் வகை. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. தம்மை சார்ந்த குடிமக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் நடவடிக்கைகளில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபட்டு முயல்கிறவர்களுக்கு வெற்றி தாமாகவே வந்து சேரும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தினந்தோறும் தமிழக அரசியல் தேர்தல் களத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சூடான சுவையான செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே நேரத்துல தமிழகம் முழுமைக்கும் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஜுரத்துல கருத்து கணிப்புகள் எல்லாமே எடுத்துட்டு மக்கள் அரசியலை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இலவசங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, விஐபி கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இருக்கக்கூடியவங்க மீண்டும் அந்த தொகுதியில போட்டியிட்டா ஜெயிப்பாங்களா, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பல பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தேர்தல் அரசியல் களத்துல அடுத்த கட்டமாக இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம். இதுல தமிழக மக்கள், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்குமே தந்தி டிவி மற்றும் கிறிஷ் இன்ஃபோ மீடியா சென்று அந்த தொகுதி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு அந்த தொகுதியில தேர்தல் நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, கடந்த காலங்கள்ல இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறாங்களா, மக்கள் இந்த தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இந்த தேர்தல் பரபரப்பு அப்படிங்கறது மக்களுடைய மனதுல ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கறத பத்தி நம்ம லைவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளுக்கும் நேரடியா பயணம் பண்ணி மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத தந்தி டிவி உங்களுக்காக தினந்தோறும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தி பார்த்துட்டு வர்ற நிலையில தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பலம் பத்தியும் பார்க்க போறோம். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கட்சி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் வணக்கம். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் அரவக்குறிச்சிக்கார சூரிய கட்சியோட முக்கிய புள்ளி ஒருத்தருக்கும் இடையில மறைமுக தொடர்பு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதனாலதான் இலை கட்சியோட தலைமை அந்த தொகுதியிலேயே அந்த முன்னாள் அமைச்சருக்கு சீட்டு கொடுத்திருக்கான். யாரு கூட மறைமுக தொடர்பு இருக்கிறதா புகார் வந்துச்சோ அவரை எதிர்த்து வேலை செஞ்சு தம் மேல இருக்கிற குற்றச்சாட்டை இல்லன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாராம் அந்த முன்னாள் அமைச்சர். இன்னொரு தகவலும் இருக்கு. வாழ்வுரிமை பேசுற வேலவன் ரொம்ப நாளாவே இலை கட்சிக்கு ஆதரவா இருந்தவர். இந்த முறை அவங்களுக்கு அந்த கூட்டணிகளை சீட்டு கிடைக்கும்னு பார்த்து அது கிடைக்காம போயிருச்சு இல்லையா. இப்ப இரட்டை மெழுகுவர்த்தி கட்சியோட கூட்டணி போலாமான்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காராம். வேலவனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனி அடுத்ததா இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான கருத்துக்களை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறதா சொல்லியிருக்கு மக்கள் தேமுதிக அமைப்பு. திமுக கூட்டணியில போட்டியிட விருப்பமும் தெரிவிச்சதா சொல்லியிருக்காரு சந்திரகுமார். மக்கள் தேமுதிக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவை வழங்க இருக்கிறது. அதற்கான கடிதத்தை தலைவர் கலைஞர் அவரிடத்திலே கொடுத்திருக்கின்றோம். மக்கள் தேமுதிக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவரிடத்திலே அவர் மிகவும் காலதாமதமாக கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னை நம்பி வந்திருக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக நான் ஏதேனும் ஒரு வகையிலே உதவியை செய்கிறேன். எனவே மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். தேமுதிகவில் இருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் உள்ளிட்ட மக்கள் தேமுதிக அமைப்பினர் திமுகவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறத செய்தியாளர்கள் கிட்ட சொன்ன மு.க.ஸ்டாலின் கூட்டணியில இடம் ஒதுக்குறத பத்தி கருணாநிதி பரிசீலித்து முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்கார். அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதரவு தெரிவித்த அடிப்படையில் கூட்டணியில எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. பரிசீலித்து சொல்றேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான்.
தமிழகத்துல நடக்க இருப்பது தேர்தல் இல்லன்னு போறணும் சொல்லியிருக்கிற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் யாரு என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கிறது இல்லன்னு பேசியிருக்காரு. இது நடப்பது தேர்தல் அல்ல, இது ஒரு போர். இது நடப்பது தேர்தல் அல்ல, இது ஒரு போர். யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் யாரு ஜெயிப்பாருங்கிறது மக்களாகிய நீங்கள் தான் பதில் சொல்லணும். யாரு ஜெயிப்பார்கள் ஜெயிக்க மாட்டார் என்பதை நீங்கள் தான் பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட திண்டுக்கல் வைய வைரக்கள், கிட்டத்தட்ட திண்டுக்கல் வைய வைரக்கள், கிட்டத்தட்ட திண்டுக்கல் வைய வைரக்கள். நான் அப்படிதான் நினைச்சுக்கிறதா, யாரும் தப்பா அர்த்தங்கள் எடுக்கிறது இல்லை. தேசிய உணர்வோடு யார் வந்தாலும் காங்கிரஸ்ல சேர்த்து போன்னு சொல்லியிருக்கிற EVK இளங்கோவன் JK வாசனை மட்டும் சேர்த்துக்க மாட்டோம்னு அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. யாரை வந்தாலும் நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையான தேசிய உள்ளங்களை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாசனை மட்டும் எங்களால் ஏற்க முடியாது. வாசனை மட்டும் எங்களால் ஏற்க முடியாது. காரணம், அவர் மதவெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதிலிருந்து அவர் காங்கிரசிற்கு வருவதற்கு லாயக்கற்றவராகிவிட்டார். அவர் காங்கிரசிற்கு வருவதற்கு லாயக்கற்றவராகிவிட்டார். வாசன் வைகோவை பத்தி தான் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு யாரை விமர்சிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. தமாக பிளஸ் மக்கள் நல கூட்டணி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களை பத்தி எதுவும் பேச விரும்பல. நானு அது பேசுறதுக்கு வாசன் அவர்களும் பத்தி பேசுறதுக்கும் வைகோ அவர்களும் பத்தி பேசுறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் தன்மான தலைவர் இளங்கோவன் இருக்காரு. தன்மான தலைவர் இளங்கோவன் இருக்காரு, அவர் பேசுவாரு. பாஜகவோட தேர்தல் அறிக்கை பத்தி சொல்லியிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவோட தேர்தல் அறிக்கையை விமர்சிச்சிருக்காங்க. மத்தியில் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், பல மாநிலங்களில் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நல்லாட்சியின் நீட்சி தமிழகத்திற்கு கிடைக்கும் அளவிற்கு எங்களது திட்டங்கள் முன்னிறுத்தப்படும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பலமுறை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் இப்பொழுது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே வாய்ப்பிருந்தும் அவர்கள் செய்ய தவறியதை மறுபடியும் வாய்ப்பு கொடுங்கள், அதை நாங்கள் செய்து தருகிறோம் என்றால் தமிழக மக்கள் நிச்சயமாக அதை நம்ப போவதில்லை. மறுபடியும் வாய்ப்பு கொடுங்கள், அதை நாங்கள் செய்து தருகிறோம் என்றால் தமிழக மக்கள் நிச்சயமாக அதை நம்ப போவதில்லை. இன்றைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோடு, பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் அப்படின்னு 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகளில் கடந்த தேர்தல்களில் கட்சிகளுடைய வெற்றி தோல்விகள், இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில தர்மபுரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு கமலக்கண்ணன் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த கால தேர்தல்கள்ல என்னென்ன கட்சி என்னென்ன தொகுதிகள்ல எத்தனை வெற்றிகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை முதல்ல நம்ம பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்கோடு தொகுதி 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 4 வெற்றியும் 99 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக பார்க்கும்பொழுது ஒரு வெற்றி 2004 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். பாமக 2014 முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததா பார்க்கக்கூடியது பெண்ணாகரம் தொகுதி. பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வெற்றி, திமுக ஒரு வெற்றி மற்றும் 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். பாமக 2 வெற்றி மற்றும் 99 2004 14 ஆகிய பாராளுமன்ற தேர்தல்களில் முதலிடம். இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தர்மபுரி தொகுதி. திமுக ஒரு வெற்றி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். பாமக 2 வெற்றி 99 2004 14 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி. பாப்பிரெட்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வெற்றி, திமுக 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். பாமக 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அரூர் தொகுதி. அரூரை பொறுத்த வரைக்கும் 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 99 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். திமுக ஒரு வெற்றி 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம்.
பாமக 2004 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம், காங்கிரஸ் ஒரு வெற்றி, இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு வெற்றி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 முறை அங்கு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஆக இதுதான் தர்மபுரி மாவட்டத்தில் 91 2014 ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகளின் நிலவரம். இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். விவாதத்தில் சமூக ஆர்வலர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கமலக்கண்ணன். இப்போ தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக கட்சிகளின் பலம் என்பது எப்படி இருக்கு? அவர்களுக்கு சாதகமாக அங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே ஏற்கனவே ஆட்சியை ஆண்ட கட்சிகள். இவங்க எல்லாருமே 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் அவங்களுடைய டிராவல் போயிட்டு இருக்கு. முதல்ல அதிமுகன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்தவரையிலும் அங்க சாதகமான சூழ்நிலை இருக்கிறத விட கொஞ்சம் பாதகம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒரு அமைச்சர் இருந்தாரு. ஆனா அமைச்சர் இருந்த போதிலும் கோஷ்டி பூசல் கொஞ்சம் நிறைய இருந்துட்டே இருக்குது. அதே சமயத்துல அதிமுகவில் இங்க இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய தலைமை முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற முடிவை எதிர்பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்க வேண்டிய இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியில பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே அது பின்தங்கி வர்றதில்ல. அதே சமயத்துல மேலோங்கி இருக்கிற பிரச்சனை இந்த தருமபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க்கை எடுக்கணும்னு பல்வேறு கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவங்க எடுக்கிற முடிவு சரியான நேரத்தில் எடுக்கல. இப்போ தேர்தல் அறிக்கையில இப்போ முதல்வர் அவர்கள் படிப்படியா அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஆரம்ப காலத்திலேயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பலம் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கிகள் இருந்தாலும் கூட இலவசங்கள் வழங்கிய விதத்துல, மற்ற திட்டங்கள் அரசு திட்டங்கள் வழங்கிய விதத்துல தொய்வுகள் நிறைய இருந்திருக்கு. தற்போது கோஷ்டி பூசலும் ஒரு பக்கம் இருந்திருக்கு. திமுகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, திமுக பல்வேறு கட்டங்கள்ல அவங்க அலைன்ஸோட ஜெயிச்ச காலகட்டம் உண்டு. பல திட்டங்களுக்கு குறிப்பா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமை பெறல. ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுமை பெறாத ஒரு தொய்வு இருக்குது. அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட கிராமங்கள்ல இருக்கிற அதனுடைய நோக்கமே புளோரைசிஸ் மெட்டிகேஷன் தான். அது நாட் ஓன்லி ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ். அந்த அவேர்னஸ் போய் சேரல. அதுக்குன்னு ஒரு பெரிய இயக்கமே ஒரு அமைப்பே கொண்டு வந்தாங்க. ஒரு திட்ட அலுவலகமே கொண்டு ஒவ்வொரு வீடு ஹவுஸ் ஹோல்டு வைஸா அது சர்வே எடுக்கணும், மக்களுக்கு போய் அவேர்னஸ் சேரணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவானது. ஆனாலும் கூட அது இப்ப இருக்கிற நிலையில அது போய் சேரல. தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பாமக இந்த 2 கட்சிகளுமே கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பலம், இது பற்றி உங்களுடைய கருத்து? பாமகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்த அவங்க மேல இருந்த ஒரு களங்கம், அவங்க மாறி மாறி கட்சியை மாறி மாறி கூட்டணி வச்சுக்கினாங்கன்ற களங்கம், அதே சமயத்தில் அவங்க பல்வேறு ஸ்டாண்டர்டா இல்லாத இந்த இது களங்கம் எல்லாம் போயிட்டு இப்ப கொஞ்சம் அன்புமணியினுடைய முயற்சியில திண்ணை பிரச்சாரம் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. இந்த பலம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில திட்டங்கள் சமீபத்தில் அவங்களுடைய தர்மபுரி டு மொரப்பூர் ரயில்வே திட்டம் முயற்சி பண்ணது, ஏற்கனவே மருத்துவ கல்லூரிக்கு முயற்சி பண்ணது, இப்படி ஒரு சில இதுங்க கொஞ்சம் சாதகமா இருந்தாலும் ஒட்டுமொத்த தர்மபுரின்னு சொல்ல முடியாது. சில பெல்ட் கொஞ்சம் ஏற்கனவே அவங்களுக்குடைய ஓட்டு வங்கி இருக்குது. பாமகவை பொறுத்தவரையிலும் இது வட மாவட்டங்கள்ல இருக்கிற ஓட்டு வங்கி அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குது. அதே சமயம் தொண்டர்கள் கிட்ட ஒரு அன்புமணியினுடைய அப்ரோச் நல்லா இருக்கு. கொஞ்சம் அவர் பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கையில் எடுத்திருக்கிற விஷயம் டாஸ்மார்க் ஆரம்ப காலத்துல இருந்து, அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்காக குரல் கொடுத்த முதல் கட்சின்னு சொல்லலாம் அது. ஏன்னா இங்க தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை 70% விவசாயத்தை நம்பி, மானாவாரி விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டம். இங்க குறிப்பா தலையாய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் அதிகமா இருக்கு.
சோ அந்த மைக்ரேஷனை தடுக்கணும்னா அங்க ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கணும், விவசாயம் மேம்படணும். இந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு குரல் கொடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ். இப்போ தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கணும், விவசாயத்திற்கான நீர் ஆதாரத்தை மேம்படுத்தணும், ஒகேனக்கலை சுற்றுலா தலமாக்கணும். ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் முழுமையாக பல இடங்களுக்கு சென்றடையவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பா எதிரொலிக்கும். இதுல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எதிரொலிக்கும். நீர்நிலைகளை நாம தூர்வாரணும். நீர்நிலைகளை இங்க பல்வேறு நீர்நிலைகள் இருக்கு, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கு. அந்த விதத்துல ஒகேனக்கல்ல சுற்றுலா தலம் ஏற்கனவே சுற்றுலா தலமா இருந்தாலும் இன்னும் சிறப்பான முறையில மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு. இங்க நீண்ட காலமான ஒரு கோரிக்கை இருக்கு. அதை செயல்படுத்தணும். இதெல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிப்காட் பொறுத்தவரையிலும் சிப்காட் அது ஏற்கனவே அதுக்கு உண்டான அடிப்படை வேலைகள் மட்டும் செஞ்சாங்க. சிறு விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிக்கப்படுறதுனால அவர்களுக்கு போதிய நஷ்டீடோ அல்லது ஆல்டர்னேட்டோ சரியான திட்டம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, இப்ப கடந்த ஆட்சியில இப்ப 4.5 ஆண்டுகளாக அந்த திட்டம் கிடப்புல இருக்கிறதுனால இங்க தொழில் வேலை வாய்ப்பு இருந்தா மைக்ரேஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வளரிளம் பெண்கள் சுமங்கலி. நன்றி. இப்ப இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு இன்னும் 35 நாட்கள் மட்டுமே இருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாமே தொடங்கிட்டாங்க. மேலும் வேட்பாளர் பட்டியல், தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி தேர்தலினுடைய ஒவ்வொரு அசைவையும் தந்தி தொலைக்காட்சி உங்களுக்காக பதிவு செஞ்சுட்டு வருது. கடந்த 4 மாத காலமாகவே மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில தமிழக தேர்தல் களத்தினுடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில மக்கள் இந்த தேர்தல் பற்றி என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அரசியல் புரிதல் என்பது அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் அதற்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது நம்ம முதல் கட்டமா பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அரசு, அதாவது கட்சிகள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள், அரசு அறிவிக்கக்கூடிய இலவசங்கள் என்பது மக்கள் மனதில் என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது, இலவசங்கள் குறித்து மக்களுடைய விழிப்புணர்வு என்பது எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகளை நடத்தி மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு ஒரு விவாதத்தையும் நடத்தணும். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக அரசின் செயல்பாடுகள் என்பது எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நடத்தி மக்களுடைய பார்வையில அவங்களுடைய அதிமுக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான பதில்களையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக விஐபி தொகுதிகள் அப்படின்னு 15 விஐபி தொகுதிகள்ல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது, மக்கள் மனநிலையில அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறத பத்தியும் பிரம்மாண்டமான கருத்து கணிப்புகள் முடிவுகள் நடத்தி நம்ம அதற்கான விவாதத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தேர்தல் களத்தின் அடுத்த கட்ட பரபரப்பான இறுதிச் சுற்று. இந்த இறுதிச் சுற்று நிகழ்ச்சியில நம்முடைய தந்தி தொலைக்காட்சியும் கிறிஸ்டியன் மீடியாவும் இணைந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் வர இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பற்றி என்ன நினைக்கிறாங்க, தொகுதியில அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, வேட்பாளர்கள் கிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, ஆக மக்கள் என்பது இந்த தேர்தலில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம், அவங்களுடைய மனநிலை என்ன, அதை நேரடியா இந்த இறுதிச் சுற்று நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். தினமும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காலை முதல் மாலை வரை சுற்றுப்பயணம் எல்லாமே மேற்கொண்டு மக்களோட மக்களா இணைந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மக்களுடைய மனநிலையை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறாரு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் மக்களுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாரு. மக்களும் இந்த நிகழ்ச்சியில நேரடியாக நம்ம கிட்ட பேச போறாங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு இந்த இறுதி சுற்று அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம பல தொகுதிகளை பார்க்க போறோம். இந்த இறுதி சுற்று ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இந்த முயற்சியை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எப்பவுமே ஒரு தேர்தல் அப்படின்னா கருத்து கணிப்பு, அதுல எத்தனை கட்சி எத்தனை சீட்டு அப்படிங்கறதோட பல பேர் நிறுத்திடுவோம். ஆனா இது ஒரு புதுமையான முயற்சி. ஒரு கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்படுது, மக்களுடைய கருத்து என்ன, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, இது ஒரு நம்பர் கேம் மட்டும் இல்ல, இது ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு மக்களின் வாழ்க்கை. சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மாவட்டமும் பிரிச்சு அந்த மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்கு தொடங்கி நைட் 8 மணி வரைக்கும் ஊர் ஊரா சென்று மக்களுடைய கருத்துக்கள்
நம்ம அவர்கள்கிட்ட கேட்கறது எந்த கட்சி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, சென்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, நிறைவேற்றப்பட்டது எது, இந்த முறை வந்து எந்த கோரிக்கைகள் மக்கள் கிட்ட இருக்கு, எது மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது. இதை வந்து இன்னைக்கு நெல்லையில தொடங்கி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சென்னையில முடிக்கிற வரைக்கும் தினம் ஒரு மாவட்டம் போறோம். இன்னைக்கு நெல்லையில நம்ம போன இடங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதி, அதுக்கப்புறம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் தொகுதி, கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தொகுதி, ராஜபாளையம், தென்காசி, இது போக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் தொகுதி, சிவகாசி தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாதிரி பல தொகுதிகளுக்கு போனோம். இப்போ இந்த தொகுதிகளுடைய அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கள் என்ன, மக்களுடைய கருத்துக்கள் என்ன, கூட்டணிகளின் முடிவுகள் எப்படி இருக்கு, அததான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அருண் கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து போயிருக்கீங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில எத்தனை மக்களை வந்து நீங்க சந்திக்கிறீங்க, எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் நீங்க வந்து சந்திக்கிறீங்க திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி? இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் இதுபடி பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஜெண்டர், ஆண் பெண் மூன்றாவது பாலினம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து மதம் சார்ந்து ஜாதி சார்ந்த பல டிவிஷன்ஸும் இருக்கு. இது போக இல்லாம வயது வரம்பு அதுவும் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, ஏன்னா எல்லாருக்குமே வாக்களிக்கிற உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல ஒரு சாரார் கிட்ட மட்டும் பேசினா நம்மளுக்கு வந்து அந்த மொத்த பிரதிபலிப்பு கிடைக்காது. அப்படிங்கறதுனால நம்மளும் நம்மளுடைய முயற்சியை அப்படிதான் பிரிச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு திருநெல்வேலி தொகுதியில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறம், இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறம், சில கிராமப்புறங்களும் உண்டு இந்த திருநெல்வேலி தொகுதிக்குள்ள. அந்த தொகுதியில் இதுல விவசாயத்துல இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்ல தொழில் திருநெல்வேலி நகரத்துக்குள்ளேயே தொழில் செய்து கொண்டவர்களும் இருக்கலாம். ஆண் பெண் அப்படிங்கிறவங்களுக்கு ஈக்குவல் டிவிஷன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி தொகுதி மாவட்டத்துல 10 தொகுதிகளிலுமே வந்து கிட்டத்தட்ட பெண் வாக்காளர்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இது இருக்கு. சோ இப்படி பல சுவாரஸ்யங்கள் இருக்கும்போது இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அனைத்து மதம், அனைத்து ஜாதி எல்லாருக்குமே ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சோ அந்த ஒரு அரித்மெட்டிக் வரும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது வரக்கூடிய தேர்தல்கள்ல, அது முன்னோக்கி நீங்க கேட்ட மாதிரி ஒரு தொகுதியில அட்லீஸ்ட் ஒரு தொகுதியை வந்து நம்ம 6 பங்கா பிரிக்கிறோம். ஆலங்குளம் தொகுதினா ஆலங்குளம் தொகுதியில 6 பங்கு, அந்த தொகுதியோடைய சுற்றுப்புறம் பவுண்டரியில இருக்கக்கூடிய 3 பங்கும், சென்டர்ல இருக்கக்கூடிய 3 பங்கும், இப்படி 6 பங்குலயும் நம்ம போய் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஊரா தேர்ந்தெடுத்து ஒரு ஊர்லயும் 50 இருந்து 55 பேர்கிட்ட நம்ம பேசுறோம். சோ ஒரு தொகுதிக்கு சுமார் ஒரு 350 பேர்ல இருந்து ஒரு 400 பேர்கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறோம். இன்டர்வியூ எடுக்கும் போது நம்ம மக்கள் கிட்ட அவங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்கிறத நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம அவங்க கிட்ட கேட்கறது அவர்களுடைய கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள், தமிழகம் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்ற அவர்களுடைய ஆசைகள், இதை நிறைவேற்றுவது ஒரு அரசாங்கத்தின் கடமையா இருக்கும் போது அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய மெசேஜஸ், இதை தான் நம்ம கேட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு எடுத்துட்டு வரோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் அதிகமாகவே இருக்காங்க. ஆக அந்த தொகுதிகளில் யார் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது பெண்களுடைய கையில் இருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து இன்றைக்கு ராஜபாளையம், சிவகாசி, நெல்லை, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர், சங்கரன் கோவில், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், இந்த தொகுதிகள் எல்லாம் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ ராஜபாளையம், சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? முதல்ல சொல்லணும்னா ஊர்ல ரொம்ப வெயிலா இருந்தது, பயங்கர சூடு. அதுக்கு நடுவுல பல சுவாரஸ்யமான கதைகள். வயல்வெளியில இந்த வெயிலையும் வேலை பார்த்த பல, நீங்க கேட்ட சிவகாசி தொகுதி அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவகாசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பட்டாசு தொழில், அது போக வந்து அங்க வந்து தீப்பெட்டி தொழில், இது போக மூன்றாவதா நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் ஆனா நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கு கேலண்டர். சிவகாசியில பப்ளிஷிங் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. சோ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து நீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு ட்ரை ஏரியாவா இருக்கு, மானாவாரி பூமி அப்படிங்கிறாங்க, மழை பெய்தாதால் இங்க விவசாயம். சோ அந்த நிலைமை இருக்கும்போது நம்ம பேசின பலதரப்பட்ட மக்களும் சொன்னது இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் பெட்டர் சேஃப்டி நார்ம்ஸ் வேணும், ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின்ஸ் இன்னும் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கணும், இது போன்ற கோரிக்கைகள் நிறைய முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணீர் இங்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு, தடுப்பணைகள் கட்ட வேண்டும், நிறைய சின்ன சின்ன ஆறுகள் தான் ஓடுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும்ங்கிற கருத்துக்களும் இருக்கு. இது தவிர இளைஞர்கள் கிட்ட பேசும்போது நீங்க முக்கியமா சுவாரஸ்யமா சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க.
சோ பக்கத்துல ராஜபாளையம் வந்தீங்க அப்படின்னா இப்போ சிவகாசி ராஜபாளையம் சிவகாசி தொகுதி முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில வந்து அது வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அதிமுகக்கும் காங்கிரஸ்க்கும் தான் இங்க நேரடி போட்டி. ராஜபாளையத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. அந்த தொகுதியில நீங்க நிலவரம்னு பாத்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் அங்க ராஜபாளையத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாதாள சாக்கடையில இருந்து ரொம்ப முக்கியமா நம்ம இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்த ஒரு விஷயம் காமனா அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பை திடக்கழிவு மேலாண்மை. அது வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் வரணும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் எடுத்து சொல்றாங்க. சோ ராஜபாளையம் சிவகாசியில பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த கோரிக்கைகள் நிறைய இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேட்டும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி, இப்போ கோவில்பட்டி சாத்தூர் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வர இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்க போது? மக்களின் மனநிலை என்ன? கோவில்பட்டி சாத்தூர் ரெண்டுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான போட்டியா இருக்க போது. அதிமுக திமுக நேரடி போட்டி. அண்ட் இந்த ரெண்டு ஊருமே வந்து நேஷனல் ஹைவேலயே ப்ராக்சிமிட்டி இருக்கிறதுனால மதுரைக்கும் நெல்லைக்கும் நடுவுல வருது. இந்த ரெண்டு ஊருக்குமே இருக்கிற மொத்த அந்த டவுன்ஷிப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னு பாத்தீங்கன்னா அது எந்த அர்பன் சென்டருக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. டிரைனேஜ்ல இருந்து கார்பேஜ்ல இருந்து அதெல்லாம். இதே நீங்க இந்த சாத்தூர் கோவில்பட்டியோட ஊரக பகுதிகளுக்கு வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒரு பிரதானமான விஷயமா எடுத்து வைக்கப்படுது. அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படி வேலை தேடி வெளி ஊர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போக வேண்டிய அதை பத்தி பேசுறாங்க ரொம்ப. இங்க வந்து தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட் தேவை அப்படிங்கறத கோவில்பட்டி சாத்தூர் ரெண்டு இடத்துலயுமே சொல்றாங்க. ஆனா சுவாரஸ்யமா ரெண்டு பிரதான திராவிட கட்சிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய தொகுதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப அடுத்ததா சங்கரன் கோவில் தென்காசி இந்த தொகுதிகளுடைய நிலவரம் என்பது எப்படி இருக்கு? இப்போ அங்க இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் வச்சு மக்கள் திருப்தியா இருக்காங்களா? இன்னும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வர இருக்கக்கூடிய தேர்தல்ல எப்படி இருக்கு? தென்காசி முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருந்த தொகுதி. நம்மளே கூட அந்த தொகுதியோட நிலவரம் அப்படி ஃபுல்லா எடுத்து போட்டோம். தென்காசியோட இன்னொரு முக்கியத்துவம் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய பார்டர் கான்ஸ்டிடுவன்சிஸ்ல ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிஸ். அதோட அடுத்த ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய குற்றாலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தென்காசி தொகுதி. சோ தென்காசியில வந்து உள்கட்டமைப்பு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. இன்னைக்கு நம்ம போய் பேசும்போதே கூட ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சந்தில சிக்னல் இருக்கு. அங்க ஒரு வழி பாதையா இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பக்கமும் போயிட்டு வர கட்டாயம் இருக்கு. சோ சாலை விரிவாக்கத்துல இருந்து மேம்பாலங்கள்ல இருந்து இந்த மாதிரி பல ரிக்வெஸ்ட் வந்து மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க சங்கரன் கோவில் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு திருநெல்வேலிக்கு அருகே இருந்தாலுமே கூட அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து சாதாரண கோரிக்கைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க தொகுதி வந்து மேம்படணுங்கிற பெரிய கோரிக்கை வரைக்கும் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி ஜெனரல் இஷ்யூஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஊரக தொழில், அதாவது ஊரக தொழில், அது மட்டும் இல்லாம விவசாயம் நிறைய சார்ந்து இருக்கிறதுனால அவர்களுடைய கோரிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படுது. சங்கரன் கோவில் தென்காசி தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, வாசுதேவநல்லூர் மற்றும் கடையநல்லூர் தொகுதியில நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆக போட்டி என்பது எவ்வாறாக இருக்க போகிறது? அந்த தொகுதி வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு? நெல்லை மாவட்டத்திலே தேர்தல் வந்து இந்த வாட்டி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அது காரணம் வந்து இந்த மாதிரி பல டைனாமிக்ஸ் இருக்கிறதுனால. வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ராஜபாளையத்துல இருந்து தென்காசிக்கு வர ரூட்ல ரெண்டு தொகுதியுமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடையநல்லூர் தொகுதி முக்கியமா எடுத்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர்களுடைய கூட்டணிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. கடையநல்லூர்ல இன்னைக்கு நம்ம பேசும்போது முக்கியமா வார்டு நம்பர் 1ல நிறைய பேர் முன் வச்ச கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா எப்படி அவர்களுக்கு வந்து சாக்கடை வசதி சுத்தமா இல்ல, நம்மள நேர்லயே கூட்டிட்டு போய் கூட காட்டினாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் எடுத்து சொல்றாங்க. வாசுதேவநல்லூரும் கடையநல்லூரும் வந்து எதிர்முனையா பக்கத்துலயே இருந்தாலும் மாறி மாறி வாக்களிக்காத ஒரு டெண்டன்சி இருக்கிறதுனாலும் ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சியை வந்து தொடர்ந்து கடையநல்லூர் முன்பு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாகவும் வாசுதேவநல்லூர் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்து வந்திருக்கு. சோ இதுல வாசுதேவநல்லூர் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதிமுக வெர்சஸ் ஆப்போசிஷன்ல வந்து புதிய தமிழகம் நிக்கிறாங்க. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பிரதானமான கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. ரெண்டுமே சின்ன தொகுதிகளா இருந்தாலுமே கூட கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளா தான் இருக்கு. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ திருநெல்வேலியில இருக்கீங்க, உங்களோட மக்கள் யாராவது இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க.
நெல்லை பாளையங்கோட்டை பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா பாளையங்கோட்டை வந்து நகரப்புறம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தொகுதி, திருநெல்வேலி கொஞ்சம் கூட ஊரகப்பகுதி இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதிகளுடைய பிரச்சனையை நான் சொல்றதுக்கு பதிலா இங்க இருந்து நம்ம ரிப்போர்ட் பண்றதுனால இன்னைக்கு நம்ம நெல்லையப்பர் சுவாமி கோயில் வாசல்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். உள்ளூர்ல இருக்கிற 2 அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இந்த தொகுதியில என்ன கோரிக்கைகள் சுருக்கமா? நெல்லை தொகுதியை பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இப்போ வரைக்கும் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஸ்கீம்ல இருக்கு, அலாட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பணம் எல்லாருமே கட்டிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை இது வரைக்கும் கெட்டின பணத்துக்கும் சரி அந்த ஒரு ஸ்கீமும் இது வரைக்கும் யாருக்குமே அலாட் ஆகல. பாதாள சாக்கடை திட்டமே இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க நெல்லை தொகுதிக்கு ஒதுக்குப்புறமா பாத்தீங்கன்னா கிராமப்புற விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி கண்டியன் கால்வாய்ங்கிற ஒரு கால்வாயை அந்த குளத்தை இது வரைக்கும் எந்த தூர்வாரவோ எதுவுமே செய்யல. அந்த விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை இந்த அரசு. உங்க கருத்து சுருக்கமா? மேலும் இங்க நெல்லை பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இங்க இருக்க போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு. மேலும் நிலையில இருக்கக்கூடிய விளைநிலங்கள் அனைத்தும் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிளாட்டுகளா மாறி வருது. மேலும் மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான தொழில் நிறுவனங்களும் இல்ல. இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். முக்கியமான கோரிக்கைகள் என்ன, ஒரு சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது திருநெல்வேலியை பொறுத்தவரை பாளையங்கோட்டை தொகுதியில் உட்பட தாமிரபரணி ஆற்றில் தொழிற்சாலை கழிவுநீர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட கழிவுநீர்கள் கலக்கப்பட்டு மாசுபடுது. அது இதை சுத்தப்படுத்துங்கிற ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அது நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கைப்படுறோம். இது போக குலவாணிகபுரத்தில் பாலங்கள் அமைக்க சொல்லி ரயில்வே மேம்பாலம் அமைக்கக்கூடிய திட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு, நிலுவையில தான் இருக்கு. இது நடைமுறைக்கு வரவே இல்லை. தொழிற்சாலைகள் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கணுங்கிறத நாங்கள் ஒரு இளம் வாக்காளரா உங்களுடைய முக்கியமான கருத்துக்கள் சுருக்கமா? அம்பைக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்பைக்கு ஒரே நேரடி ரோடு போடணும்னு இருந்தாங்க. ஆனா அந்த திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிவிட்டன. அது கொஞ்சம் நல்லா வந்தா நல்லா இருக்கும். நீங்க கேட்டாப்புல எந்த ஒரு நகரத்துக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள் பத்தி கேக்குறாங்க, நீர்நிலைகள் சரி செய்யணும்னு கேக்குறாங்க. நெல்லையுடைய ஐடென்டிட்டி, இந்த கோவில், அந்த அல்வா, அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆறு, அந்த தாமிரபரணி ஆத்தை பத்தி ரொம்ப பெருமையாவும் அதை காப்பாற்ற வேண்டியங்கிற கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, அடுத்தது ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களின் நிலை என்பது எப்படி இருக்கு, சுருக்கமா பதிவு பண்ணுங்க. ஆலங்குளம் நீங்க பாத்தீங்கன்னா பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ண தொகுதி. இந்த தொகுதியில திமுக அதிமுகக்கு பலத்த போட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பாத்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் அவர் ரெப்ரசென்ட் பண்ண தொகுதி. ஊரக பகுதிகள் அதிகம் இருக்கு, விவசாயம் நம்பி இருக்கிற இதுவும் இருக்கு. சோ இங்கேயும் இதே ஏரி குளம் குட்டைகள் நீர் ஒரு முக்கியமான பிரச்சனையா எதிர்பார்க்கப்படுது. நேரடி போட்டி இருக்கிறதுனால 2 கட்சிகளுக்கும் யாரு பலம்னு பார்க்கக்கூடிய தொகுதிகளா அது இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டாப்ல திருநெல்வேலியும் ஒரு தொகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஐபி தொகுதி அந்தஸ்து பெறுது. சோ இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்துடைய நிலைமை. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நாளைக்கு என்னென்ன தொகுதிக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறீங்க? நாளைக்கு நம்ம ராதாபுரம், நாங்குநேரி, நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற எஞ்சிய 2 தொகுதிகள் விட்டு அந்த தொகுதிகளையும் கவர் பண்ணிட்டு கன்னியாகுமரியில விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற எல்லா தொகுதிகளுக்கும் போறோம். ரப்பர் தொழில் மட்டும் இல்லாம சுற்றுலாத்துறை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய மாவட்டமா பார்க்கப்படுது. சோ நாளைக்கு கன்னியாகுமரியிலிருந்து உங்களை சந்திப்போம். அங்க என்ன நிலைமைங்கிறத அங்க இருந்தே சொல்றோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. இன்றைக்கு நெல்லை, பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர், சங்கரன் கோவில், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எவ்வாறாக இருக்கிறது, அந்த தொகுதியில தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி அங்கு நேரடியாக களத்திற்கு சென்று திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தகவல்களை எல்லாமே பதிவு பண்ணாங்க. நாளை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பார்க்க இருக்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தகவல்களை முன்வைத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.